நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்க வலியுறுத்தும் இந்தியா கூட்டணி 107 எம்பிக்கள் சேர்ந்து அளித்துள்ள நோட்டீஸ் குறித்து சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக எம்பி திருச்சி சிவா வலியுறுத்தல். SIR விவாதத்தில் நீதிபதி GR சுவாமிநாதன் மீதான பதவி நீக்க கோரிக்கை குறித்து பேசிய அமித்ஷா, தீபமேற்ற அனுமதித்ததற்காக நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய நினைப்பதாக குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவுக்கு வெடிகுண்டு மிரட்டல். தீபத்தூண் சர்ச்சை நீடிக்கும் நிலையில் மதுரை காவல்துறைக்கு இமெயிலில் மிரட்டல் வந்ததால் பரபரப்பு. கார்த்திகை தீபம் விவகாரத்தில் திருப்பரங்குன்றம் மலை மீது மாநில தொல்லியல் துறையினர் ஆய்வு. மலை உச்சியில் உள்ள தூணை பார்வையிட்டனர். இந்தியாவில் முதலில் நடந்த தேர்தலில் வாக்கு திருட்டு மூலமே நேரு பிரதமரானார். மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடும் குற்றச்சாட்டு. इसके कांग्रेस के अध्यक्ष होंगे, उनके एक वोट से तय होना था. अब 28 वोट श्री सरदार पटेल को मिले और 2 वोट जवाहरलाल नेहरू जी को मिले. और साहब प्रधानमंत्री जवाहरलाल जी बने. ஓட்டு திருட்டு தொடர்பாக ஆதாரங்களுடன் விவாதிக்க தயார் என அமித்ஷாவுக்கு ராகுல் காந்தி அழைப்பு. ஹரியானா வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பான கேள்விகளுக்கு பதில் வரவில்லை என்றும் விமர்சனம். Let us have a debate on my press conference. Let us go. Let us have very good idea. Let us have a debate on my press conference. Amit Shah ji, I challenge you to have a debate on the 3 press conferences. Please. ठीक है, बैठ जाइए. माननीय प्लीज. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் கிராம கமிட்டி மாநில மாநாட்டில் பங்கேற்கிறார் ராகுல் காந்தி. பணிகளை ஒருங்கிணைக்க நிர்வாகிகள் குழு அமைப்பு. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பெயரில் திமுகவின் தேர்தல் பரப்புரை தொடக்கம். தமது வாக்குச்சாவடி பகுதியில் குறைந்தது 440 வாக்குகளை திமுக பெற வேண்டும் என கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஆணவம் பிடித்த டெல்லிக்கு தமிழ்நாடு என்றைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். எந்த ஷா வந்தாலும் திமுகவின் கருப்பு சிவப்பு படை பாடம் புகட்டும் என சமூக வலைதளத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிவு. திமுகவை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி. எடப்பாடி கே. பழனிசாமிக்கு கூட்டணியை முடிவு செய்யும் அதிகாரம் வழங்கிய பொதுக்குழு. அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றிணைவது அவசியமாகிறது. கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை எடப்பாடியார் அவர்களுக்கு இப்பொதுக்குழு ஏகமனதாக வழங்குகிறது. திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக எடப்பாடி கே. பழனிசாமி பேச்சு. தோல்வி பயத்தில்தான் மாணவர்களுக்கு மடிக்கணினி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சனம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தல் திமுகவுக்கு பயம் வந்துவிட்டது, தோல்வி அடைந்து விடுவோம் என்று பயம் வந்துவிட்டது. அதனால அவசரமாக இன்றைக்கு அரசு கல்வியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. நீதித்துறையை மிரட்டும் போக்கை திமுக அரசு கைவிட வேண்டும். திருப்பரங்குன்றம் பிரச்சனையை குறிப்பிடாமல் தீர்மானம் நிறைவேற்றிய அதிமுக. கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும். அதிமுக பொதுக்குழுவில் வலியுறுத்தல். அதிமுக ஒருங்கிணைப்பு பற்றி பொதுக்குழுவில் மௌனம் காத்த எடப்பாடி கே. பழனிசாமி.
தேர்தல் அறிவிப்பு வந்ததும் வலுவான கூட்டணி அமையும் என்றும் பேச்சு. 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நல்ல கூட்டணி அமையும், கவலைப்படாதீங்க. தேர்தலுக்கு முன்பு பொதுவான கூட்டணி அமைக்கப்படும். நம்முடைய கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். துரோகிகள், உறவாடி கெடுப்பவர்கள், அரசியல் புரோக்கர்கள் என அதிமுக பொதுக்குழுவில் சாடிய மூத்த தலைவர்கள். அதிமுக ஒன்றிணைவு தொடர்பாக எழுந்துள்ள பேச்சுக்கு எதிர்வினை. எடப்பாடி பழனிசாமியின் பயத்தை போக்க போடப்பட்ட மேக்கப் தான் பொதுக்குழு. 2026 தேர்தலிலும் அதிமுகவுக்கு படுதோல்வியை பரிசாக கிடைக்கும் என திமுக அமைப்புச் செயலர் RS பாரதி அறிக்கை. பாஜக எழுதி கொடுத்ததை அதிமுக பொதுக்குழுவில் பேசியுள்ளார் பழனிசாமி. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை விமர்சனம். அவர் பாஜக என்ன எழுதி கொடுத்ததோ அதனுடைய பொதுக்குழுவில் அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். பாஜகவுடைய முகமாக, பாஜகவுடைய மவுத் பீஸ் என்று சொல்லுவார்கள். அவர்கள் நினைப்பதை இவர் பேசுவார், அவர்கள் சொல்வதை இவர் செய்வார். பிரிந்திருக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கருத்து. நல்லா இருக்கணும் விரும்புகிற அனைவருமே விரும்புவது பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சகித்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் விரும்புகிறார்கள். தாவேக தலைமையில் வலுவான கூட்டணி அமைந்தால் திமுக கூட்டணிக்கு கடும் போட்டியாக இருக்கும். அமமுக பொதுச் செயலர் தினகரன் பேட்டி. தாவேக தலைமையில ஒரு வலிமையான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணிக்கு கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படிதான். சென்னை பனையூரில் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம். சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்க ஏற்பாடு. தமிழகத்தில் வருகிற 16ஆம் தேதி வரை மழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் 13 பேரை விடுவித்தது இலங்கை நீதிமன்றம். ஒருவருக்கு 11 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவு. தங்கம் விலை சவரனுக்கு 240 உயர்ந்து 96,240 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை வரலாறு காணாத உச்சமாக 1 கிராம் 207 ரூபாயாக அதிகரிப்பு. இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை தொடக்கம். அமெரிக்க பிரதிநிதி ரிக் ஸ்விட்சர் தலைமையிலான குழுவுடன் ஆலோசனை நடத்தும் மத்திய வர்த்தக அமைச்சக அதிகாரிகள். இண்டிகோ விமான பயணிகளுக்கு ஏற்பட்ட அவதி குறித்து மத்திய அரசை கடுமையாக விமர்சித்த டெல்லி உயர்நீதிமன்றம். முழு விவரங்களுடன் நேரில் வந்து விளக்கம் அளிக்க விமான நிறுவன தலைமை அதிகாரிக்கு விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு. இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 3,14,000 கோடி ரூபாய் முதலீடு. அமேசான் நிறுவனம் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறாருக்கு சமூக ஊடக பயன்பாட்டுக்கு தடை அமல். சிறார் உடல் மற்றும் மனநலன் கருதி அரசு இயற்றிய சட்டம் நடைமுறைக்கு வந்தது. பாலைவன
பாலைவன பூமியான சவுதி அரேபியாவில் கொட்டிய கனமழை, சாலைகளில் பாய்ந்தோடிய வெள்ளத்தில் சிக்கிய வாகனங்கள். ஒருநாள் கிரிக்கெட்டில் தொடரும் இந்திய ஜாம்பவான்களின் ஆதிக்கம். பேட்டிங் தரவரிசையில் ரோஹித் சர்மா முதலிடத்தில் நீடிக்கும் நிலையில் 2ஆம் இடத்திற்கு முன்னேறினார் விராட் கோலி.